வணக்கம் அண்ட் வெல்கம் லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜு. இது ராஜு ஹெச்டி. ஸோ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, பிரதர் நமக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 15,000-20,000 தான் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்ய முடியுமா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏர்லைன் மட்டும் தான் செட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலே பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நண்பருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500 2000 கிராஃப்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஒரு நண்பருக்கு செஞ்சுருக்காங்க. எந்த அளவுக்கு டென்சிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நண்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏர்லைன் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஃபோர் பார்த்துருக்கலாம், ஆஃப்டரும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ஏறி இருந்தது, லைட்டாக அந்த பக்கம் ஏறி இருந்தது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லைனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1 or 2 சென்டிமீட்டருக்கு வச்சுட்டு மிதிக்கிறது வந்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நண்பருக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா 1500 அதிகபட்சமாக 2000 கிராஃப்ட்டுக்குள்ளே ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சுருக்காங்க. நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா 15,000 20,000 தான் பண்ணலாமான்னு கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, பேசிக்காகவே நிறைய கிளினிக்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்யறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கிராஃப்ட் பண்ணாலும் மினிமம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000க்கு மேலே தான், அதனால் 25,000 தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து கொஞ்சமான கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமான அமௌண்ட் நம்ம கொடுக்குறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால தான் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய பேர் போகிறாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இது பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர்களால் சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ கிராஃப்ட் இருக்கோ, நீங்கள் 1500 கிராஃப்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 15,000 கொடுத்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15,000 இருந்தாலும் நீங்கள் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் சுலபமாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா இந்த நண்பருக்கும் பார்த்திங்கன்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துருப்பீங்க, டென்சிட்டி எப்படி கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த ஜிக்ஸாக் லைன், ஸோ அந்த ஜிக்ஸாக் லைன் நம்ம வந்து போடுறதுக்கான ரீசன் கண்டிப்பாக நிறைய இடத்துல பதிவு செஞ்சுருப்போம். ஸோ அந்த ஏர்லைன் வந்து அப்படமாக அப்படியே தெரியக்கூடாது அப்படின்றது காரணத்துக்கு தான். ஸோ ஒரே சேம் லைனை கொடுத்துட்டா கண்டிப்பாக அது அப்படியே தனியாக தெரியும். ஸோ ஜிக்ஸாக கொடுக்கும்போது அதோட மாற்றங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரே லைனாக இருக்கிறதுக்கும் ஜிக்ஸாக கொடுக்கறதுக்கான வித்தியாசம் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சது வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள் வந்து நமக்கு வந்து நம்ம சுலபமாக கிடைக்கக்கூடிய பயோடின் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் சொல்லுங்கள் பிரதர், ஏதாவது சாப்பிட்றதுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நம்மளாம் சுலபமாக பார்த்திங்கன்னா நம்ம எக்கு ஈஸியாகவே நமக்கு கிடைக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு எக்கு வந்து நீங்கள் வந்து அவிச்சு சாப்பிட்லாம். ஏன்னா முட்டையோட இந்த மஞ்சள் கருவில் பார்த்திங்கன்னா பயோடின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது அந்த வெள்ளை கருவில். ஸோ முட்டை வந்து பார்த்திங்கன்னா தினமும் 1 or 2 பார்த்திங்கன்னா முட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து பயோடின் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு 2 டைம் வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி சாப்பிடுங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா வீட்டிலே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, ஃப்ரூட்டே வாங்கி வச்சுட்டு ஒன்று பழமாகவே சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு சாப்பிட்றத விட நம்ம அந்த பழமாக அப்படியே எடுத்து சாப்பிடும்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நமக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தோன்னா நட்ஸ் சாப்பிடுங்க, பாதாம் முந்திரி இந்த மாதிரியான நட்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணாலே சில விஷயங்கள்லாம் தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சுலபமாக இந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் மறக்காமல் நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு எவ்வளவோ செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சு நம்ம ஹெல்த்துக்கான இந்த ஃப்ரூட்ஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு, ஹெல்த்தி சம்மந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய முடியோட க்ரோத் மட்டும் இல்லாமல் நம்ம முடிக்கு நல்லா வரணுன்றதுக்காக சாப்பிட்றோம். பட் அது நம்ம ஹெல்த்தை டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கும், அப்படியே ஷேப்பை மாற்றிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றுத்துக்காக பண்ணும்போது மற்ற எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய செலவழிக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் எடுத்து வைத்து இந்த மாதிரி உணவுக்கு நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிறோம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்றது வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்யணும்னு நினைக்கிறவங்க வாங்க ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணிக்காங்க. நீங்கள் எத்தனை இடத்துல நீங்கள் வந்து கன்சல்டேஷன் பண்ணாலும் இங்கே ஒரு டைம் பண்ணுங்கள். இங்கே கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இடத்துலையும் என்ன தவறு நடந்திருக்கு, இல்லை அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கா, இதை விட அது பெஸ்ட்டாக இருக்கா, அப்படி எல்லா ஒட்டுமொத்த விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்றத வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆணித்தரமாக கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லுவேங்க. அதனால் வேறு ஏதாவது டவுட் தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.